வழி போற உன்னை கவலைப்படாத வரைக்கும் கலங்கி நிற்காது எட்டிறந்த பேரு சொன்ன போலி ஒதுங்கும் பாரு ஆமா எட்டிறந்த பேரு சொன்ன போலி ஒதுங்கும் பாரு பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா எட்டிறந்த பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வந்தாரே ஒரு ஜாமியாரு ஜாமியாரா இல்ல கடைக்கு மாங்காய் போடுறா 4 தொப்புலே சரியில்லையாப்பா ஏன்னா என்ன அமலங்குளம் இருந்தாலும் இந்த குடும்பத்தோட போக மாட்டாங்க இவ்வளோ இருந்தாலும் இருக்க கூட்டம் சுருங்குது வானே உள்ளே வடுக்கிறேனே கொசு வத்தி பொடுத்தி விடுறேன் வா பொம்பளையால நெருக்கி காலியாகிடுச்சாடா எத்தனை சாமியார் நான் பார்த்துருக்கேன் சமீபத்தில் கூட யூடியூப்பில் வந்தேன் என் நண்பன் தான் யாருண்ணே இது கலையரசன் அகோரி உங்கள் நண்பரா ஆமாம் நித்யானந்தா எங்கள் பெரிய தவழியில் பொண்ணு கூட தவழியில் சொந்தக்காரன்டா நித்யானந்தாவனே பிரம்மானந்தா எங்கள் தாத்தாவோட பேரன் அந்த மாதிரி சச்சியானந்த சுவாமிகள் சச்சியானந்தா சாமி வந்து என் கூட ஆச்சாரியோட பார்த்தேன் சரி மூடிக்கிட்டு ஆனால் இப்போ வந்துருக்க சாமி உடகுல ஏற்றுறாளா இவர் என்ன தோற்றம்ன்றே தெரியவில்லை என்ன அம்புட்டு பயங்கரமாக இருக்காரா இல்லைடா அத்தனை சாமியை பார்த்து நான் கண்டுபிடிச்சி போடுவேன் ஆனால் இந்த சாமி ஏதோ கம்மாயில் கட்டலாமின்னு தூண்டி விடுற மாதிரி இருக்கேன் விட மாட்டேன் விடவே மாட்டேன் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா டோட்டலே புரிஞ்சுடா ஏன் ஏற்படுத்த இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறான் ஞான தங்கமே இவன் ஏதுமறியானடி ஞான தங்கமே நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே இவன் நாணயம் நினைவிப்பேன் ஞான தங்கமே நான் பாட்டு போட்டு டவுசர் அல்ட்டு கேட்டேன் ஏயா பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாரதை வந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன் டவுசர் அழுத்து காட்டிக்கிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் எவ்வளோ திமுரு ஏன் டவுசரு லூஸ் ஆகுது நான் கலட்டுறேன் லூஸ் நீ லூஸுன்னு நங்களுக்கு தெரியும் நீ லூஸாக இருந்துருப்போ இருங்கங்க அவன் ஐயா அருளண்ணே எங்கன்னு வேட்டியா மாமா நீ சொல்லுங்க மாமா ஒரு நாரதர் வந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன் டவுசர் அழுத்தி காட்டுறேன் இப்படி அப்போ எவ்வளோ பெரிய எகத்தாலாம் அப்போ நீ பாடலை என்னையத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்க என்னுடைய வாய் வந்து வாசிரங்க இருக்கியா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கா கண்ணு பார்க்கமியா போயா வாய் பாடுமியா ஒரு இடதுகையில் அரைஞ்சுறேன் யாரை பார்த்து அரைங்கிறீங்க சமுத்திர போயிருமா அப்படி ஒரே தெரியுமா போய் அங்கே நோட்டீஸை வாசி யார் யாரி சமைச்சு போடுவியா யாருன்னு கேட்ட உனைய சொல்ல முடியாது என்ன பண்ண போறா பாஞ்சு வைப்போம் சொல்ல முடியாதா என்ன சவுடாலா இடம் எங்க சட்டமா இடத்துக்கு வந்தது நீங்க எங்க எதுவோ இடம் எங்க இடம் யார் சொன்னது எங்க அப்பா சொன்னார் உங்க அப்பனுக்கு எவன் சொன்னது அவங்க அப்பனுக்கு யார் சொன்னது பாட்டேன் அப்ப யாருக்குமே நிரந்தரம் கிடையாதுயா சீட்டேன் கூட்டேன் யாருக்குமே இடம் நிரந்தரம் கிடையாது இது கெடுல அத்தாச்சி வச்சிருக்கியா அத்தாச்சி வச்சிருக்கேன் மானகட்ட பயல ஏயா போய் ஒரு அண்ணன் முன்னாடி அத்தாச்சி வச்சிருக்கேன் உனக்குலாம் அறிவு இருக்க கொஞ்சமாது இல்ல மிஸ்டர் கம்மா மண்டை யாரை பார்த்தா கம்மா பண்ணிக்கிற இருக்கல் பிடி பிடிச்சவனே யாரை வைக்கிற கம்மல் மீன் பிடிச்சவனு கத்தாம பேசி ஏயா இருக்கிற ஆளையும் வரட்டி விட்டு நக்கி எதுக்கு என்னது போய் அத்தாச்சி வச்சிருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாது வெக்கமில்ல சொல்லலாம் ஐயா ஏன் அப்படி பதட்டப்படுற இது எதுக்குங்கிறேன் நல்ல மனுஷன் நினைச்ச உனைய இடத்துக்குரிய பட்டாயா உன்னுடைய இடத்துக்கு தகுந்த சான்றிதழ்கள் ஆமா இந்த இடத்துக்குள்ளே அத்தாராட்டி அப்படி சொல்வார்கள் நீங்க யாருன்னு கேட்டேன் அப்பா இருக்காருல்ல அப்பாருன்னா எந்த அப்பா அப்ப தெரிஞ்சா நீயே சொல்லியா நீ சொல்லியா
என்ன கோபப்படுற? அப்பாவோட சின்னம்மாவத்தையும் கட்டணும்னு இருந்தது. அப்புறம் தான் எங்கள் அம்மா கட்டும் போது தான் அவன் வேலுச்சாமி அருவாளத்திட்டு வந்தது. வேலுச்சாமி வரும்போது தான் அவன் கிட்டு ஊட பாஞ்சது வரும்போது தான் பொண்ணுத்தாய் அங்கே வயசுக்கு வந்தது. நான் என்ன கேட்டு உன் பேரை கேட்டேன், வயசுக்கு வந்தது அறுவலத்திட்டு வந்ததுன்னு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நான் 450 பேர்த்த லூஸ் ஆக்கியிருக்கேன். ஏன் இவனை பார்த்தா நல்லா இருக்கு, ஆளு திலுக்கு புழுக்குன்னு எச்சப்பு மாடு மாதிரி. ஏன் ஓடுறது நல்ல ஏய் தேவையில்லாத பேசுகிறா வச்சுக்க. என்னை காப்பாற்றுறதுக்கு வந்தானே, என்னை கெடுக்கிறதுக்கு வந்தானே தெரியல. தெரியல யார் இது? அட இவன் எங்கேயே பிடிச்சிங்க இந்த ஆளை? என்னடா நீ காரியம் பார்த்தா? ஐயா இந்த ஆளை எங்கேயே பிடிச்சிங்க நீங்க? ஊரா ஒன்னா சேர்ந்து அங்க பூரா கூட்டமா இருக்கு. ஊர் மக்கள் பூரா சரியான கூட்டம். எங்கேயா? எங்கங்கிறேன் கோயில்ல தான். எதுக்கு? ஏதோ நல்லதுக்கு பேசுறதுக்காக உட்காந்துருப்பாங்க. சாமி முறதுக்கு அங்க ஆளு ஊரா இருந்தா இவன் சிலையை தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டான். சிலையை தூக்கி இங்கே வச்சுட்டானா? எந்த சிலையா நீ? பிள்ளையார் சிலையா? யாரு பிள்ளையாரு? அட சண்டால பிள்ளையார் சிலை தூக்கி இங்கே வச்சுருக்காங்களா? ஐயா என்னையா பேசுறீங்க நீங்களா? தமிழ் பேசுறோம். தமிழில் தான் தெரியுது எனக்கு. இந்த ஆளே சமாளிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. இதோட நீ வேறு வந்திருக்கிற. நேற்று போனவன் ஊர் இதை யாரும் இருக்கா? உடம்பு நல்லா வச்சிருக்கீங்கல்ல, சமாளிக்கிறதுக்கு என்ன? உன்ன மாதிரி ஊர் சோறு திங்கிறானா? காற்றை மட்டுமே சுவாசிக்கக்கூடியவன் நான். யார் சாப்பிட்டு கிடையாது. இங்க யாரோ வேற ஆள சொல்றீங்க. இலைய போட்டு கறியை போட்டு தின்ற இலைய யாரு? பொய் சொல்லாதே தம்பி, பொய் சொல்ல. பொய் என்பது எனக்கு பிடிக்காது, அதுவும் தெரியாது, சொல்ல தெரியாது. அது இலை போட்டு சோறு வாங்கல. சொல்லவே இல்லையே. நான் சாப்பிட்டேனா சாப்பிடலையா அதை மட்டும் சொல்லு. சோறு வாங்கினீங்களா? சாப்பிட்டேனா சாப்பிடலையா அதை மட்டும் சொல்லு. சோறு வாங்கினீங்களா வாங்கலையா? நான் சாப்பிட்டேனா சாப்பிடல அதை சொல்லியா? கடைசியா சொல்லி நீ முடிய மட்டும் சொல்லி கிடைக்கிறிய. சோத்தள்ளி வாயில வைக்கலையா? வைக்கவே இல்லையே. வைக்கவே இல்லையே. அங்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம். எந்த கோயிலுக்கு போயிட்டு வருவான்? நானே பெரிய இறைவனுக்கு நிகரானவியா? நானே இறைவனும் மேலானவன். இறைவனுக்கு கடவுளுக்கு மேலானவனா? இறைவனே செல்ல முடியாத இடத்துக்கு அடியன் செல்லக்கூடியவன். எந்த தங்கு தடையின்றி போகக்கூடியவன் நான். எங்க இருந்து வர்றீங்க நீங்க? மேலூர்ல இருந்து வந்து இருக்கிறேன். மேலூர்ல இருந்து? ஆமையா. எப்படி குட்டியானையில வந்தீங்களா? குட்டியானையா? ககட மார்க்கவருடைய ஆகாய மார்க்கமா காற்றோட காற்று கலந்து வரக்கூடியவன் நான். என்ன இந்த இருக்க மேலூர்ல இருந்து வர்றதுக்கு என்னமோ தகடோட வர தகட மார்க்கமா வரணுன்றீங்க? மேலூர் இருந்தா இருக்குதா? ஆமா, இப்படியே நேர போனா அப்படியே திருப்போணம் போத்தவே இல்லை. சரி, கொட்டாம்பட்டி பக்கத்துல அப்படியே மேலூர். சேகலை கட்டி உன்னை அறைய வந்தா இருக்க சிவங்க போனா. நீங்க அந்த மேலூர் சொல்றீங்க, நான் அந்த மேலூர் சொல்லல. தாண்டி தாண்டி போறேன். மேலு உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். மேலு உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். சுருக்கி மேலூர்னு சொன்னேன் தம்பி. மேலு உலகத்தை சுருக்கி? ஆமா ஆமா ஆமா. நீங்க இருப்பது மேலு உலகம். மேலு உலகம். அதை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். நாங்க இருப்பது பூலோகம். பூலோகம். அது ஒரு சுருக்க வேணாம். இப்போ நீ சுருக்க வேணாம் போடா, பீச்சாங்காயிட்ட அடிச்சு போடுவேன். அப்புறம் தம்பி பச்சை பிள்ளையா அந்த ஆளு மிரட்டுறீங்க? ஏய் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கு ஐயா. உன் வேலையை தான். அவர் மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது, ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காப்புல. தம்பி பேசுவாய்யா, பேசுங்கய்யா. அவர் மேலோகத்தை சுருக்குறாருல. ஆமா ஆமா ஆமா. அவர் நம்ம இருப்பது பூலோகம். பூலோகம் தானே. நம்மளும் சுருக்கி சொல்லுங்க. நினைப்பாரு ஐயா, சொல்லுங்க நீங்களும். நாங்களும் சுருக்குவோம். சுருக்கு எப்படி சொல்லுவீங்க? சுருக்கி. ஐயா ஐயா அவர் சுருக்க வேணாமடா போடா. எவ்வளோ ஆசையோட சொல்ல வர்றாரு, அவர் சொல்ல விட மாட்டீங்களே. ஆசையோட வேணும் உனக்கு சிலேபி வாங்கி கொடுத்தேன். இல்லை அவர் பேரை சொல்ல வர்றாரு ஊரை. பூலோகத்தை சுருக்க முடியாதுண்ணே, உனக்கு தெரியாது. என்ன பண்ணுவாரு? முடியாது. நான் சுருக்கு வேண்டாம் சொல்லியா நீ? சொல்லியா நீ? சொல்லியா? உன்னால முடியாது. அவர் மேல உலகத்தை சுருக்கி. ஆமா சுருக்கலாம் ஐயா, சுருக்கலாம் ஐயா, ஆமா ஆமா ஆமா. சுருக்கி. ஐயா ஐயா ஐயோ ஐயா எதையுமே சுருக்க வேணாம். உங்க இதை சுருக்கிட்டு போங்க அண்ணே. மேலோகம் வந்து பெரிய ஊர்னே, அதை சுருக்கி போடலாம். பூலோகத்தை சுருக்க முடியாது. இருக்கு 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 இருக்குயா இருக்குயா இருக்கு. தம்பி நல்ல தம்பி, ரொம்ப விவரமா பேசுறீங்க. நான் வந்து இறைவனுக்கு இறைகரானவன், கூடு விட்டு கூடு பயக்கூடியவன். அங்க வீடு விட்டு வீடு வாய்வா, தண்ணி மேல நடக்கக்கூடியவன். நீங்க தண்ணி மேல நடந்தாலும் அடே வாய மூடி மூடி எனக்கு அழிஞ்சு போச்சு. சின்ன பிள்ளைய வர்றாரு, ஆசையை பேச வர்றாரு. அவர் கொஞ்சம் பேச விடுங்க தம்பி. ஏய் நீ பேசாமறியா? அவன் என்ன பேசுறான்? தம்பி இங்க வாங்க தம்பி. சொல்ல விட மாட்டியா? ரொம்ப தப்பிச்சு போய் நிற்கிறப்ப. இங்கே வா தம்பி. கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் நான். நாங்க வீடு விட்டுதே வீடு வாய். அதான் தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். சாமி நீங்க நல்லா தண்ணி மேல தபக்கு 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 நடப்பீங்க. நீங்க தண்ணியிலே நடப்பீங்க. சரி, நாங்க சுடு தண்ணியை காய வச்சு குளிப்போம்னு சொல்ல வரேன். இவனை மூடி ஏண்டா இங்க வாங்க. நீங்க
சிறுசை பெருசாக்குவேன். திருசா பெருசாக்குவேன் திருசா பெருசாக்கு. ஏய் அவன் விடிய ஐயா. நீயாவது விடுறா. ஏய் நான் ரொம்ப நாளா சாமி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு வர்ற சண்டை இன்னைக்கு உங்களால நிப்பாட்டணும் நான். சொல்லியா எது வந்தாலும் கூச்சப்படாம சொல்லு. ஐயோ ஐயோ இந்த பெருசா திருத்தாக்கன்றீங்கல்ல. ஆமா ஆமா. அது நமக்கு தேவையே இல்ல. தேவையே இல்ல. சரி பெருசா சிறுசாக்கணும்ன்ற வேலையும் நம்மளுக்கு அது ஆகாத வேலை. சரி இந்த சிறுச பெருசாக்கு. பெருசாக்கன்றீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. சாமி அதெல்லாம் இன்னைக்கு வேணாம். அது அப்படியே இருந்துட்டு போதுண்ணே. அது எதுக்கு நீ வளர்க்குற கோழி குஞ்சு தானே சொல்ற? இதுக்குள்ள நீ தலையிடாத. நான் சாமிகிட்ட கேட்குறேன், அவர் பெருசாக்குறாரா சாமி நல்லா நல்லா இருக்கிறது சரி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த சிறுத்தை பெருசாக்குனாத்த நான் நல்லா இருக்க. அது இப்போ மறந்துட்டார் அந்த மந்திரத்தானே. தகடை கொண்டு வந்தாரா வரவில்லை, கல்லு தடிக்கு கீழே போட்டாராம். ம் இந்த சிறுத்தை பெருசாக்கணும்னு பல ஊரெல்லாம் போய் சரி பல மூலிகை செடியெல்லாம் பறிச்சுட்டு வந்து சரி பல ஊர்கள் சரி காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கருக்கப்பட்டி, அத்தமட்டி, பித்தமட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையமட்டி, தென்னம்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தனம்பட்டி, அரசவட்டி, எர்ராம்பட்டி, தவடாரொட்டி, வளையவட்டி, கொள்ளாரம்பட்டி, கோடையவட்டி, ஆண்டிவட்டி, ஊத்தலம்பட்டி, மங்கம்பட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. புழுதி பட்டிடா. ஐயோ புழுதி பட்டிடா. என்னடா நீ நீங்க சொன்னது இப்பதான் சரியா இருக்குது. பேசுறப்ப ஆமையா இல்ல சரியா புழுதி பட்டியாது. ஆமா நீ சொன்னது வேற மாதிரி இருந்துச்சு. புழுதிப்பட்டுதான் எங்க திருப்பி சொல்லு. புழுதிப்பட்டி இப்போ சொல்லுது சரியா இருக்குது. ஆமா முதல்ல நீ வருஷப்படுத்தி வரும்போது வேற மாதிரி கடிச்சு. எப்படி கடிச்சு? இல்ல வேற மாதிரி கடிச்சு. எப்படி கடிச்சு? அதை எப்படி என்னுடைய நாவினால் சொல்லுவது? நாவனால சொல்லல, கண்ணுட்ட சொல்லுங்க. சொல்லக்கூடாதியா. இத்தனை ஊர்களும் போய் சரி பாதமடைக்கு, நாவடைக்கு, கந்தா வன்பா, ஆலமல் புழுவுரி, மால்மண்ணு, நின்று சனிக்கு, நிலமுருண்டு, கண்டுமண முறையை, காந்தர குழந்தை, அத்தி குழந்தை, உத்தி குழந்தை, அமக்கள் வேறு உணா தரசொல்லி மழா தப்பிஞ்சு பேப்பி பேப்படல அழுகண்ணி, தொழுகண்ணி, ஆன வணங்கி, பூனை வணங்கி, நிலவெம்பு, மாம்பு, முருங்கப்பு, வன்னிப்பு, சின்னப்பு, பாதகத்தி, தோதகத்தி, ஆரோணகத்தி, பஞ்சமால் பாதகத்தி, பேராமுட்டி, தேராமுட்டி, மானாமர தெருமுட்டி, வானீர் தக்கடி மண்ணு, உண்ணா தலைமண்ணோடு, சுடுகாட்டு எலும்பு, காக்குறி வித்து, கற்றாயிரல், அம்மி நல்ல அருவாமனை பித்து இத்தனை மொத்தமாக சேர்த்து அரமணம் மையத்துக்கு அம்மியில் உழுது வட அரைச்சி எடுத்து கடுகு மட்டும் வச்சிருக்கிறேன். இவ்வளவு சேர்த்தடா கடுகு மட்டும் வச்சிருக்கிற. அரைச்சு அரைப்பு நைஸா அரைச்சிருக்கிற. ஆனா 3 உருண்டையா வச்சிருக்கேன். 3 உருண்டை. இந்த உருண்டையை அப்படியே போடக்கூடாது. சரி இதுல இந்த உருண்டை இல்ல என்ன தேனை ஊத்திக்கணும். சரி காலையில கருக்கல்ல வெள்ளம் வந்துருச்சு. கருக்கல்ல இந்தா இவ்வளவு நக்கு. ஏய் இந்த இவ்வளவு நக்கன எதால சொல்ற கதையில சொல்றியா? ஐயோ ஒரு ஓட அளவுக்கு கையில ஊத்திக்கிட்டு நக்கணும். நக்கணும் ஒரு ஓட அளவுக்கு. ஒரு ஓட அளவுக்கு. மதியான உச்சி வெயில். சூரிய கிழக்கம் போக கூடாது. ஆமா ஆமா. மேற்கம் போக கூடாது. அவ்வளவு நக்கு. அவ்வளவு நக்கு. ஆஹா ஆஹா சாவி. ஜீமா பேசாதீங்க. நீ தான சொன்ன, நானடா சொன்னேன் அவ்வளவு நக்குங்கற இவ்வளவு நக்குங்கற. 2 ஓட அளவுக்கு. அப்புறம் இரவுக்கு எவ்வளவு நக்கலாம்? நீ எவ்வளவு நீ நக்கிட்டு போடா. யாரே என்ன கேக்குற? அதனால என்னுடைய பெயர் நாரத மகரிஷி, என்னுடைய தந்தையாகப்பட்டன் பிரமதேவன், என் தாயாப்பட்டல் கலைவாணி, கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவில் கல்வி அள்ளி தந்து கொடுக்கலாம். உங்களுடைய பெயர்? சாமி. தவறா பேசினாலும் மன்னிச்சுக்கணும். அதனால ஒன்றும் கிடையாது. தவறா பேசல, இருந்தாலும் எங்க அப்பா சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லியிருக்காங்க? வரும்போதே சொல்லிவிட்டாரு சாமி. வரும்போதே சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லிவிட்டாங்க? சாமியை பார்த்தீங்கன்னா சாமி வாயில இருக்காதரா. சாமி பேசல இருக்காரா? வாயில இருக்க முடியாது. நீனே திருந்த மாட்டியா? சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டு போலாம் பார்த்தா அவன் எல்லாரும் ஏட்டிக்கு இப்படியா பேசுறேன். தள்ளி தள்ளி வருது. ஆமா ஆமா. சாமி நாங்கள் காவலுக்கு வந்தோம். உங்களுடைய பெயர்? என் பேர் வீரத்தேவன். அப்பா பெயர்? எங்கள் அண்ணன் கிள்ளி வளவேன். சரி அப்பா பெயர்? என்ன உரம் முறை வாங்க போறாரு? என்ன சாமி ஆதார் அட்டை பதிகிறீங்களா? இல்லையா, பெயர்களை கேட்டுக்கிட்டோம்னா விலாசம் தெரிஞ்சு நல்லது செய்யலாம். ஆமா. அம்மா பெயர்? இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? டேய் அதை செய்யாதுங்கடா, அதை அங்கேயே மறைமுக செய்யுங்கடா. காவல் பார்க்குறேன். காப்பது ஆண்களா பெண்களா? டேய் எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் அந்த பெண்மலை அழைச்சு வா. ஏன் சாமி? கண்ணே வெள்ளையம்மா. அது கட்டமும் நாடகம்டா. எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையும் இன்று வருகுதே, என்ன செய்வேன்?
பட்ட பகலில நித்திரைய. தம்பி உமத்தர பாண்டியா அது கராட்டாடி அடிச்சான் பாரு, எவ்வளவு ஒரு ஏழா இருப்பான். கராட்டாடி அடிக்கிற கண்ணே பிரியா, இன்னைக்கு பிரியா தொட்டு தேய்ச்ச முள்ள கண்ணனோடு காடமை போ கண்ணனுக்கு நல்லபடி சொல்லுள்ள மஞ்சப்பொடி தேய்க்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்சவுள்ள புத்தாள சாரலுக்கு யோகமணி குண்டு மல்லி பூவுக்கு ஒரு நீரமணி கயிறுதொரு பாரமணி தொட்டு தொட்டு சேர்ந்த பெண்ணும் பேரமணி பொண்ணோட கையாக நானும் மாறி பொண்ணோட பூவோட மூடி கண்ணாரி பாலாத காயும் கேடு கண்ணேன தெம்மாங்கு பாடி ஒன்னா சேர வந்தா போல் ஏறோ தானா மஞ்சப்பொடி தேக்கையிலே தொட்டு கொட்டான முட்டு கொண்டு போட்டதென்ன மூக்குள்ள தேனை வந்து சேர்த்ததென்ன தேனாறு உதடு வந்ததென்ன தேனெடுத்து நடந்து நேரமென்ன பொன்னோட பூமேனி ஓடும் தேர் எப்போது உன்னோடு ஊரே பன்னீர பூவாக தூவும் போல் பச்சாக நான் என்ன பாரு கையும் கையும் கொண்டு நேரம் காதலாக காட்டு பாடு நெஞ்சத்தொட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேய்க்கையில என் நெஞ்சத்தொட்டு தேய்ச்ச உள்ள எதுக்காக கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் அதுக்கு கூப்பிட்டேன்னா உங்களோட நேரம் காலமே இருக்காது. நம்ம இடத்துக்கு ஆதார் அட்டை பதியா வந்திருக்காரு. நான் பதிஞ்சுட்டேங்க. பதிஞ்சிட்டியா? ஆ நான் இல்லாம நீ ஆதார் பதிஞ்சிட்ட. அட்டை 100 நாள் அட்டை எல்லாமே வாங்கிட்டேன். நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்கிறார். பார்க்கலாமா? நாரத மகரிஷி. அழைத்து வாருங்களேன். சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழிக்கு விழாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைக்கு காத்துப்பட்டு பழிக்கு விழாமா? வணக்க சாமி. சாமி அவரை போடுறது என்ன பண்றீங்க? இந்த பொம்பளை பிள்ளை யாரியா? இல்ல இது இந்த பொம்பளை பிள்ளை யாருன்னு கேட்டேன். உங்க கூப்பிட்டு ஆளுன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம ஆளு. ஆடிப்படை வரவேற்றது அகமகிதியில் வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் 4 வரிகளை வாழ்த்த வேண்டும் பொம்பளை பிள்ளைய. நல்லா வாழ்த்துங்க சாமி. 4 வரை இந்த 40 வரையில வாழ்த்தணும். பேச நீங்க. முடியல, அங்கே இருக்கா? நாங்க நல்லா சங்கவண்ண கழுத்துக்கு தங்க மாலை சங்கவண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை குங்குமத்தின் இதழ் கண்ணம் தந்ததாலே அவள் கொள்ளை கொள்ள துடித்தது எதனாலே அது பார்வையில்ல பாசை என்று கூறடி அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தான் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டான் அரரிரோ ஆரி ஹரிரரிரரிரோ ஆரி ஹரிரரிரரிரோ
இடத்தினுடைய தலைவை அழைத்து வாருங்கள். தங்கச்சி தங்கச்சி அம்மா அம்மா என்று அழைக்காத மகாராஜாவா? நாரதர் மகரிஷி வந்திருக்கார். சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? நாங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டோம். சுவாமி அழைத்து வருங்க பார்க்கலாம். சாமி வரவேடு வரவேடு சுவாமி வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். நாரத மகரிஷி தண்ணி இறந்த மாட்டாங்க. தண்ணீர் கொடுக்கணும். காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரா? தண்ணி இல்லையே. காற்று. காப்பி வேணுமா? காப்பி இல்ல காற்று. காற்று நான் எங்க போய் காத்தடி திட்டு வரட்டா? வந்தவருக்கு ஒரு வரவேற்பு.
பராடி புத்திரனை வருக வருக, பிரம்மனின் மைந்தனை வருக வருக. முக்காலம் உணர்ந்த தாங்கள் இந்த சின்ன பெண்ணை நாரதர் மகிழ்ச்சி வந்திருக்கீங்கன்னா மிக புண்ணியம் அடைந்திருக்க வேண்டும். வர வேண்டும் வர வேண்டும் சுவாமி. வாழ்க வல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும். இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும். நீங்களும் கொஞ்சம் வளரணும். வாழ்த்தில் எத்தனை வாழ்த்துக்கள் இருந்தாலும் இடத்தார்களை எடுத்தவளை வாழ்த்த வேண்டும். அப்போதான் வாழ்த்தக்கூடியவர்களுக்கும் பெருமை, அந்த வாழ்த்துக்கும் பெருமை. ஆகவே ஒரு கூட்டு கிளியலாக ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு இறைதே இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு குயிலாக பாடு பல்பாடு இறைதே இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. தேவைகள் அன்றாட கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பாடு. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலே 9 அமர்தமாகும். முப்பளமோடு வாழன முகங்கெடு திருவரையினும் கப்பிய வசியோடு கடும்பசி ஆகந்தானே. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கண்ணால் பார்ப்பதுமை காதால் கேட்டதுமை தீர்வை சேர்ப்பதுமை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை புரிந்து தங்கள் இடத்தில் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்ச ஆடு விரும்புகின்றேன். என்னை பற்றி சகல விவரமும் தெரிஞ்சிருந்தா கூட தெரிஞ்சிக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நாரத மகர்ஷி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா மிக நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் உங்களை போன்ற முனிவராகப்பட்டவர் காட்டிலேருந்து நாட்டுக்கு வந்ததுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு, நாட்டிலேருந்து காட்டுக்கு போனதுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. ஆனால் வள்ளியை தேடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களால் ஒரு சிறப்பு கிடைக்கணும். செந்தட்டு வெண்தட்டு பொன்தட்டு அலைமகள் கலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவிகளுக்கு ஒரு தட்டு. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இன்னும் உங்களால் ஒரு தட்டு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு. சார்பு குறைச்சுங்க, குறைச்சிட்டு கெயின் சார்பு உங்களால் பேச குறைச்சுங்க, சார்பு கெயின். என்னை பற்றி எல்லா விவரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கூட ஏராளமாக கேளுங்க, தாராளமாக பதில் சொல்கிறேன். அப்படியாப்பட்ட ஆளு கிடையாது சாமி. நீங்கள் கேட்குற கேள்விக்கு தெரிஞ்ச வர பதில் சொல்கிறேன், தெரியாதிடம் தாங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்கணும் நீங்கள் கேளுங்க பார்ப்போம். அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு, படிமான பேச்சு. பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த 3 வாசங்களை முதல் எழுத்தை எடுத்தோம்னா பதவி வரும். பதவி வருகின்ற போது மனிதனுக்கு பணிவு முக்கியம். பணி மட்டும் இருந்தால் போதுமா? துணிவும் கொஞ்சம் துணிவாக இருக்கணும். அப்பதான் அந்த பதவியை சரியாகவும் நிலையாகவும் நம்ம பயன்படுத்த முடியும். இல்லைன்னா இடையில வந்தது இடையிலே உயிரும். எது நடக்கிறதோ அது நன்றாக நடந்துகிட்டு தான் இருக்கும். எது நடக்க போகுது அதுவும் நன்றாக தான் நடந்துகிட்டு இருக்கும். சரி இல்ல வள்ளிநாயகம், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஆமா, உண்மையா பொய்யா?
என்ன உண்மையா பொய்யா இல்ல இருக்கிற அது உண்மையா என்ன பொய்யா? உண்மையா பொய்யா இல்லம்மா, ஒவ்வொரு அப்படின்னு ஆளுக்கும் சந்தேகத்தோட தான் வந்திருக்கீங்க. இல்லம்மா. முக்காலம் உணரக்கூடிய நீங்க அது என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு இல்லம்மா, கேக்குறீங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குமா இல்லங்கிறது இருக்கு. நிச்சயமா உண்டு. மனிதனா பிறந்துட்டா யாருக்குமே திறமை இல்லாம ஏதோ ஒரு யாருமே இலை, கிடையாது. ஏதோ ஒரு கையில அவனுக்கு ஒரு திறமை இருக்கும். அவங்களுக்கே தெரியாம ஒரு திறமை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த வான்குருவியின் கூடு வள்ளருக்கு தொழுகிறான், தேன் சிலந்து யாதருக்கும் செய்திருதல், யார் தெரிவது வலிமை சொல் வேண்டான் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் வலிது இப்படி இருக்கேன். இது எதில் உள்ளதுன்னா ஒரு கவிதை. இப்போ வான்குருவி பார்த்துருக்கீங்களா? வான்குருவி அதோடைய கூட கட்ட முடியுமானால மனிதனால் முன்னாடி கற்பனை பண்ணி வைக்க முடியாது. அவள் அழகாக சிறு சிறு நூல்களை பண ஓலைகளை கிழித்து நூல்களை போட்டு பின்னி தன்னுடைய இருப்பிடத்தை அதை தேடிக்கொண்டிருக்கிறது. வள்ளருக்கு தொழுகிறான். கரையான் பார்த்துருக்கீங்களா? கரையான் புற்ற கொத்தனோட வீடு கட்ட முடியாது, அந்த அளவுக்கு உள்ளே தடுக்குகளை அமைத்து அதோடைய இருப்பிடத்தை தான் தேடிக்கிறது. தேன் பார்த்துருக்கீமா? தேன் என்றது திருவப்பொருள், மேலேந்து விட்ட கீழே தொப்புன்னு கீழே விழுந்துடும். இந்த தேடுகளை எவ்வளவு அழகாக சேகரித்து ஒரு விராட்டையை உற்பத்தி பண்ணி தன்னுடைய நாவினால் இமிழ்களை உச்சரித்து அதில் கொண்டே சேர்த்துட்டு அந்த தேனுகளை கீழே விழாத அளவுக்கு ஒரு ராட்டையை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அதானே தேன். சிலந்தி கூட பார்த்துருக்கீங்களா? சிலந்தியை பார்த்து சிலந்தி அங்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். என்ன இப்படி ஓடி ஓடியார மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாவினால் எச்சிகளே அப்படின்னு சொல்வார்கள், இமிழ் சுமிழ்வார்கள் சொல், அதுகளை சேகரித்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஓடுற மாதிரி அதே இடத்துல தான் இருக்கும். அதுவும் தன்னுடைய இருப்பிடத்தை ஒரு வளைய கூடாரமாக தெரிக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. சொன்னீங்களே ஆரம்பத்துல, சொல்லுங்க இந்த சொன்னீங்களே செந்தட்டு வெண்தட்டு பொன்தட்டு, ஆமா, அலைமகள் கலைமகள் மலைமகள், முப்பெரும் தேவிகளுக்கு ஒரு தட்டு. முப்பெரும் தேவிகள் யாரு? அவங்க அலைமகள் கலைமகள், முப்பெரும் தேவிமார்களுடைய மனைவிகள். அப்போ அவங்களுக்கு நிகழ்ந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இருக்கு. யாரு? அனுசியா தேவி. அதைத்தான் சொல்ல வந்தேன். எப்படின்னா அவங்க இந்த இறைவனுடைய இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடியவங்க. அவங்களால முடியல. என்ன முடியல? அவங்களால ஒரு வேலை செய்ய முடியல. என்ன வேலை செய்ய முடியல? எப்படின்னா நாரதனாப்பட்ட கொண்ட இரும்பு கடலை கொண்டு வர்த்தர சொன்னேன். இரு அம்பு கடலையா? இரும்பு கடலையா? இரு அம்பு கடலை தான். அப்ப கொண்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? அவங்க பாக்குறாங்க, அவங்க நினைச்ச வரத்து கொடுத்துக்க முடியாதா? முப்பெரும் தேவிகளால முடியல. அப்ப முடியல, அவங்களாலயும் முடியல. அப்ப அதே இரும்பு கடையில் வந்து கீழே கொண்டா கொடுக்குறேன். யார்கிட்ட ஒரு சாதாரண ஒரு பூலகத்தில் வச்சு கூட பொம்பளை பிள்ளைகிட்ட, அனுசியா தேவி கிட்ட. அந்த அம்மா என்ன நினைச்சது? தன்னுடைய கருப்பத்தை நினைச்சு கணவனை மனதில் நினைச்சிச்சு இரும்பு கடல் வருபட்டுருச்சு. உங்கள்ட்ட வருத்து கொடுத்தாங்க. ஆமா. இந்த விஷயத்தை கொண்டு யார் நான் என்ன சொன்னேன்? அங்கே முப்பெரும் தேவி கிட்ட சொல்லி சொல்றேன், உன்னால முடியல. மும்மூர்த்திகள்ட்ட சொன்னீங்க, உன்னால முடியல. சாதாரண ஒரு பூலகத்தில் ஒரு பொம்பளை வருத்து கொடுத்துட்டா, நீங்க மும்மூர்த்தின்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா தெரியல அப்படின்னு கதையில அங்க அப்படி சொல்லும் போது அப்பதான் எனக்கு அப்படிப்பட்ட பொம்பளை யாரு பூலகத்தில் இருக்கிறது சொல்லி மும்மூர்த்திகளையும் அனுப்புறாங்க. யாரு? அப்பேற்பட்ட பொம்பளை போய் அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா மும்மூர்த்திகளை எப்படி வந்தாங்க? அப்படியே மும்மூர்த்திகளாக வந்தாங்க, துறவிகளாக வராங்க, பிச்சைக்காரனை வடிவெடுத்து வராங்க. வரும்போது இந்த அம்மா வந்து தன்னுடைய கணவனுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருக்காங்க. இவங்க போய் 3 நேரம் கேட்குறாங்க. கேட்கும்போது இருங்க சற்று நேரம் பொறுங்க, என்னுடைய கணவனுடைய பணிவிடையை முடிச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வராங்க. இவங்க 3 பேர் வந்துருக்கும் போது 3 பேருக்கும் இலையை விரிச்சிட்டாங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு. 3 பேரையும் இலையை போட்டாச்சு. உடனே ஒரு ஆள் என்ன சொல்லுது? அம்மா நீ இப்படிலாம் பணிவிடை செஞ்ச எங்களுக்கு தெரியாது, பிறந்தன்றைக்கு நீ எப்படி இருந்தியோ அதே கோலத்தில் தான் எங்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். இதெல்லாம் சேட்டை தானே. அப்ப அந்த அம்மா நினைக்கிறாங்க, ஆகா வந்திருக்கிறது யாரும் இல்லை, சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது, இது மும்மூர்த்திகள் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுக்குள்ளே சென்று தன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து விட்டு தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து உடல் பாகத்தை மறைத்து தன்னோட கூந்தலை மறைத்து கொண்டு முன்னாடி சாதா பரிமாற வந்தா. அதுலயும் பாருங்க விட்டு வைக்கல நம்மளுக்கு ஒருத்தன் அதுலயும் வாயுவான காற்றை ஏவுகிறார். உங்க பாட்டம் தானே. காற்றை ஏவுகிற போது கூந்தல் விலகிவிடும், உடல் பாகத்தை பார்த்து விடலாம் என்று எண்ணத்தோடு காற்றை ஏவுகிறார்கள். அப்பதான் அந்த அம்மா கையில் வச்சு அந்த தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய கணவனுடைய கற்பத்தில் நினைச்சு 3 பேரும் தெளிச்சிச்சு. 3 பேரும் குழந்தையா மாறிட்டாங்க. அந்த அம்மா பால் ஊட்டி அனுசியா தேவி நினைச்சா பெரியவர்கள் வந்து நிர்வாணமா பார்த்தா பெண்ணோட கற்பின் தன்மை அழிஞ்சு விடும். அதே நேரத்தில் சிறு குழந்தைய பார்த்தா தாய்க்கு சமணம். அப்ப பிள்ளையா நினைச்சு 3 பேத்தையும் குழந்தையா மாற்றினா ஒரு உடம்பு 3 தலை, தத்தாத்திரியர் என்று சொல்லக்கூடிய தெய்வம் ஒரு உருவானது. அப்ப அன்றைக்கு வந்து அனுசியா தேவியிடம் 2 அம்பு கடலை கொடுத்ததுனால அன்னைக்கு வந்து தத்தாத்திரியர் என்று சொல்லக்கூடிய தெய்வம் உருவானது. இப்ப அவங்க வந்து சோதிப்பதற்காக அவங்க வந்தாங்க உலகத்துல. நீங்க வள்ளிய தேடி வந்திருக்கீங்களா? நீங்க என்ன காரணத்துக்காக என்ன சோதிப்பதற்காக நீங்க வந்திருக்கீங்க? ரேணுகா தேவி சொல்லுங்க. நீங்களே ஒரு இடத்துல இழந்தீங்க.
என்னங்க நீங்களே ஒரு இடத்துல இல்ல நான் சின்ன பிள்ளைங்க. யாரு நீங்களே ஒரு இடத்துல இழந்து சொல்றீங்க. அம்மா நீங்க ஒரு இடத்துல நீங்க இழந்தீங்களா இழக்கலையா? வள்ளி சாதாரண ஆளு கிடையாது. உங்களுடைய கற்பையே பறி கொடுத்தீங்க. உங்களுடைய கற்பையே பறி கொடுத்தீங்க. தொடகுல வரந்த அளவுக்கு இவ்வளவு சேட்டை இருந்துச்சுனா கொடுத்தீங்களா கொடுக்கலையா? என்ன கொடுத்தீங்களா? உங்க கற்பு இடத்து கற்புங்கிற திருநாய் நீங்க இழந்தீங்களா இழக்கலையா? இல்ல என்ன நினைப்போட நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எது நினைப்போட வந்து நீங்க வள்ளிகிட்ட பேசுற மாதிரி பேசணும். நிச்சயமாக ரேணுகாதேவி ஒரு இடத்துல கற்பு திருநாய் இழந்தார். முனிவரோட மனைவியோட பேர் தான் ரேணுகாதேவி. அப்ப இழந்தாங்களா இழக்கலையா? என்ன இழந்தா? தன்னுடைய கற்பு திருநாய் இழந்தாங்களா இழக்கலையா? அது எப்படி கற்பு தன்மை எப்படி இழந்துருப்பா? அப்புறம் எப்படி செய்யப்படும்? தினந்தோறும் பச்சை பானையிலே பண்பானை எடுத்து குளித்து விட்டு கங்கையில் இருக்கக்கூடிய பச்சை மண்ணலை எடுத்து ரேணுகாதேவி சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. தன்னுடைய கணவனுக்கு பாத பூஜை செய்து வழக்கம் போல இருந்தது. ஒரு நாள் நீங்க வழக்கம் போல் குளித்து விட்டு இருக்கு பச்சை பண்ணலை எடுத்து பானை செய்வீங்க. பச்சை பண்ணலை செய்றீங்க. நீங்க சாட பேசுறீங்க. எனக்கு சாட தெரியாது. அடுத்து பொம்பளை பிள்ளை பேசுனா நீங்க தாங்க மாட்டிய பாத்துக்கங்க. சரி நீங்க பேசுங்க. ஆம்பளை பிள்ளையே பொம்பளை மாதிரி சாட பேசினா நீங்க பேச எனக்கு தெரியாது. எப்பனா தினந்தோறும் செய்வது போல கங்கையில் நீராடி விட்டு மஞ்சு பானையில பச்சை மணலே நீங்க பானை செய்றீங்க. பானை செய்யும்போது தண்ணி எடுக்கும்போது ஒரு அழகான அந்த ஒரு உரம் பானையில பார்க்கிறேன். மணல் ஒட்டுமா? ஒட்டுனுச்சுன்னா ஆக அதுதான் சொல்றேன். நீங்க அப்பேற்பட்ட ஆள் நீங்களே ஒரு இடத்துல இழந்துட்டீங்களே. கதையில சொல்றேன் நான் உங்களை சொல்லல. அன்னைக்கு ரேணுகாதேவி ஒரு கற்பை இழந்தாள். அப்ப பாக்குறாள் ஒரு அழகிய ஆண்மகன் இவ்வளவு பெரிய அழகு மணந்து புலகத்தில் இருக்கான்னு சொல்லி நினைக்கிறாள். மண்பாண்டம் உடைந்தது. அப்ப பார்க்கின்ற போது அவருடைய கற்பு திறனை இழந்து விட்டாள். இதை உணர்கிறாள் யாரு? தன்னுடைய கணவனாகப்பட்டவன் உணர்கிறாள். அப்ப ஒவ்வொரு மகனையும் கூப்பிட்டு உன் தாய் கற்பு திறனை இழந்து விட்டால் சிறுசகளை துண்டிக்கப்படும் சொல்றார். யாருமே செய்யவில்லை. இறுதியாக பரசுராமன் இங்க விரட்டுகிறான். ஒவ்வொரு வீடாக தன்னுடைய தாயாகப்பட்ட ஓடி ஒழிகிறாள். ஏகாலி பெண்ணு வீட்டில் போய் நுழைஞ்சாக ஏகாலி வீட்டில் நுழைகிறாள். ஏகாலி மனைவி கேட்கிறாள், ஐயா பெத்த தாயை வந்து வெட்ட வரையே நீ எல்லாம் பிள்ளையா என்பது தாயில் சிறந்த கோயில் மேலே தந்தை சொல்மிக்க மந்திரவலை என்று சொல்லி என் தகப்பன் சொல்லிவிட்டான். பிறகு நான் யோசிப்பேன். ஆனால் இந்த நேரத்தில் உன் தாயாகப்பட்ட துண்டிக்க ரேணுகாதேவி பயந்து ஓடினாளா? பயந்து ஓடினாளா? பரசுராமனை பார்த்து வேற எதுக்கு பயந்து ஓடினாளா? இல்ல வேற என்ன காரணத்துக்காக ஓடுனா? அருவாளை கொடுத்து ஒரு வெட்ட வச்சாரானா அப்ப எதுக்கு ஓடுவாங்க? உயிருக்கு பயந்து தானே ஓடுவாங்க. பயந்து ஓடுவாங்க. அப்புறம் நீங்க பயந்து ஓடல கேக்குறீங்க. அப்ப ஏகாலிவன் பெண்ணு கேட்டா, அம்மா நீங்க எதற்காக இந்த நேரத்துல இந்த வந்து என்ன காரணத்துக்காக? அப்போ என்னோட மகன் பரசுராமன் என்னை தலை வெட்ட வருகிறான். ஏன்னா அவ என்ன காரணத்துக்காக என்னை வெட்ட வர்றான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு தாயை ஒரு மகன் கொன்னுட்டானே அப்படின்னு என்னோட மகன் அந்த பழியை சுமக்க கூடாது. அதனாலதான் தன்னோட மகனுக்காக உங்களிடத்தில் அடைக்கலம் புகுந்து வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி ரேணுகாதேவி சொன்னா கொஞ்சம் இருங்க. அதற்கு முன்னாடி பரசுராமன் தன் தந்தையிடம் 2 கேள்விகள் கேட்டு வந்தான் தெரியுமா? 2 வரங்கள் கேட்டு வந்தான் தெரியுமா? அது என்ன வரங்கள் தெரியுமா? அது அப்புறம் பிறகு சொல்றேன். அப்படிங்கும்போது சொல்லுங்க. முதல்ல வந்து அருவாளை எடுத்து கத்தி எடுத்து வீசுகிறான். யாரு? ஏகாலி மனைவியுடைய தலை துண்டிக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக தன் தாயுடைய தலையும் துண்டிக்கப்பட்டான். ரத்தத்தோட வரேன். அப்பா நீங்க சொன்னது போல தன் தாயை துண்டிக்கின்ற போது ஏகாலியின் மனைவி தலையும் துண்டிக்கப்பட்டது. 2 தலைகளும் துண்டிக்கப்பட்டது. உயிரோட கிடக்கிறாங்க. ஆனால் கேட்டனே அந்த வரத்தை நீங்க தர வேண்டும் இருக்கிறேன். அப்ப என்ன கட்டிய தம்பி? எமக்கு முன்னால் இறந்த அண்ணன்கள் 3 பேரும் உயிர் விளைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். கடைசியாக என் தாய் மீண்டும் உயிர் விளக்க வேண்டும். அப்பதான் கையில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து கொடுத்து அதனுடைய தலையை அதாவது உடம்புல எடுத்து ஒட்டி வச்சு தெளித்தியனா உயிர் உண்டாகுவார்கள் என்று சொன்னான். இவன் என்ன செய்றான்? பதஸ்திரத்தில் ஏகாலி மனைவியுடைய உடம்பிலே தன் தாயுடைய சிரசை ஒட்டி விட்டான். தாயுடைய சிரசை ஏகாலி மனைவியுடைய தலையை ஒட்டி விட்டான். மாற்றி ஒட்டி விட்டான். தலை மாறி பிறந்ததால் தான் மாரியம்மன் என்றது. பெண்ணோட உடம்புல ரேணுகாதேவி தலையை ஒட்டியாச்சு. ரேணுகாதேவி உடம்புல ஏகாலி பெண்ண தலையை ஒட்டியாச்சு. அப்ப பரசுராமன் யார தாயின்னு கூப்பிட முடியும்? ஏகாலிவன் உடம்புல ரேணுகாதேவியோட தலை இருக்கு. அதே நேரத்தில் ரேணுகாதேவி உடம்புல ஏகாலி பெண்ணோட தலை இருக்கு. சரி. அப்ப 2 விதத்துல யார பரசுராமன் தாயேன்னு கூப்பிட முடியும்? ஆக இந்த உலகத்தில் 5 புலன்கள் எங்கேமா இருக்குது? 5 புலன்கள். 5 புலன்கள் 5 புலன்கள் எங்க இருக்கு? அடக்கிட்டா வாழணும். அது 5 புலன்கள் அடக்கி வாழணும். இப்ப மெய் வாய் கண் மூக்கு செவி இது 5. சரி. இந்த உடல் பாகத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதனுடைய உருவத்தை காட்டக்கூடியது 5 தான். இந்த 5 இங்கே சிரசில் தான் இருக்கு. அப்ப என்சான் உடற்பு சிரசே பிரதானம். அதே அங்கதான் தன் தாயாகப்பட்ட இருக்கான்னு சொல்லி அப்ப ஏகாலிவன் பெண்ணை தாயாக கூப்பிட்டான். மாறி வச்சதனால் மாறி பிறந்ததால் மாறி ஒட்டியதால் மலை மாறி ஒட்டியதால் மாரியம்மன் என்று மாரியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் உருவானது. அன்றைக்கு வந்து ரேணுகாதேவி வந்து தன்னோட கணவனுக்கு பணிவிடை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு பூலகத்துல வந்து
கருமாறியா உருமாறியோ காரணம். நிச்சயமா. அப்ப ரேணுகா தேவி சாதாரணப்பட்ட ஆளா? அப்ப ரேணுகா தேவி நீ குறைச்சல வந்திருக்கியா? ஆமா, இல்ல உங்களை எல்லாம் குறைச்சல நீங்க தாங்குவீங்களா? வள்ளிநாயகம். எப்ப பார்த்தாலும் நாராயண 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 நீங்க சொல்றீங்களே. வள்ளிநாயகம் சத்தம் போட்டு பேசுறீங்க, அப்புறம் நானும் சத்தம் போட்டு நான் சத்தமே போடலையேங்க. அப்படியா? நான் சத்தமே போடலையே. என்னை பார்த்தா அப்படி உங்களுக்கு தெரியுதா? அப்படியா? ஆமா. உங்க பேர் என்ன? நீங்க எனக்கு அப்பா மாதிரி. நீங்க எனக்கு மக மாதிரி. நீங்க எனக்கு மக மாதிரி. நான் உங்களுக்கு மக மாதிரி. மக தான் வேணும். என்ன மக? உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். நீங்க எனக்கு மருமையா தான் வேணும். இல்ல உங்க பேர் என்ன கேக்குறேன். வள்ளி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? காவல் காக்குறேன். என்ன வேலை? காவல். திணைக்காவல். திணைக்காவல். ஆமா. என்ன அதனை? கருந்தனைக்கு சிந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு சிந்தனை செந்தில் முருகனுக்கு. செந்தில் முருகனுக்கு. முருகனுக்கு. ஏன் கருந்தனை தாக்கல் வைத்துக் கொண்டு செந்தில் முருகப்பெருமான் வைக்கிறீங்க? சிந்தனையா படுத்து குளிர்ச்சி தரக்கூடிய திணை. சரி. இந்த திணையை கொண்டு முருகப்பெருமானுக்கு படைச்சோம்னா மனம் குளிர்த்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். சரி. அப்ப உங்க குலக்கடவுள் யாருன்னு கேட்டேன். முருகப்பெருமான். முருகப்பெருமான். உங்க குலக்கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான். முருகனுக்கு தொண்டுகள் செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி இருந்தால் யார் தெரியுமா? அவை. அவை மூதாட்டி. தன் இளமை பெருமை வேண்டாம் சொல்லி முதுமை பெருமை அடைந்து இந்த உலகத்து கடவுளுக்கு முருகப்பெருமானுக்கே தொண்டுகள் செய்யும் சொல்லி அவருக்காக அவதம் எடுத்தது அவை மூதாட்டி. அப்ப அவ எவ்வளவு பெரிய ஆள் அவை மூதாட்டி. அப்பேற்பட்ட அவை மூதாட்டி ஒரு இடத்துல தோத்து போயிட்டாங்க தெரியுமா? எங்க தோத்தாங்களா தோக்கலையா? தோற்று போனாங்க. எங்கே? சோழ நாட்டிலிருந்து நடைபெற்று திறந்தால் பாண்டிய நாட்டுக்கு. அப்படி காட்டு வழியாக வருகின்ற போது ஒரு இடத்துல காட்டுக்களை இழப்பார்வதற்காக ஒரு மரத்தடியிலே அமர்கிறாள். அது என்ன மரம் தெரியுமா? நாவல் மரம். அந்த நாவல் மரத்தை அடியிலே அமர்கிறாள். அந்த நாவல் மரத்திலே ஒரு மாடு மேய்க்கிற பையன் வந்து பழத்தை பறிச்சு சாப்பிட்டு இருக்கிறேன். சின்ன பையன். சின்ன பையன். யாரு? உங்களை நான் சொல்லல. சின்ன பையன். நீங்க ரேணுகா தேவி கதை சொன்னீங்களே. நான் கோவப்பட்டேனா? அவன் தான் சின்ன பையன் தாமா. அப்ப பறிச்சு சாப்பிட்டு இருக்கேன். இந்த அம்மா கேக்குது, அம்மா தம்பி நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், 2 பழம் பறிச்சு போடு அப்படிங்கிறான். அப்பதான் அதுக்கு அவன் கேட்கறான், சின்ன பையன் தான் நீங்க சொன்னீங்க. அவன் கேட்கறான், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம்? அது என்ன சுட்ட பழம்னா சுடாத பழம்னா? சுட்ட பழம் வேறு சுடாத பழம் வேறு இருக்கு அந்த உலகத்துல. இருந்துச்சு ஒரு நேரத்துல. அது எப்படி பழம் சுடுவான்? அது ஒரு நேரத்துல பழத்தை சுட்டே சாப்பிட்ட பழம்லாம் உண்டு. எங்க தெரியுமா? ஆதி காலத்துல பழங்கள்ல சுட்டு சாப்பிடக்கூடிய பழம் என்ன பழம்? பனைம்பழம். பனம்பழம் இருக்கு தெரியுமா? ஆதி காலத்துல அதை சாப்பிட்டு தான் சில உயிர்கள் ஜீவன்கள் வாழ்ந்தாங்க. அப்ப இருக்கும்போது அம்மா கேட்கறாங்க, சுட்ட பழம் வேறு சுடாத பழம் வேறு இருக்கா என்று நினைச்சுக்கிட்டு, சரி சுடாத பழமே போடு தம்பி அப்படின்னு காப்பல. அந்த பையனாகப்பட்ட கிளைகளை பிடிச்சு குலுக்குகின்றான். கனிகள் உதிர்ந்து கீழே மண்ணில் விழுகின்றது. அப்படி விழுகின்ற கனிகளை எடுத்து சாப்பிடுக்கு அந்த அம்மா போறாங்க. அந்த பழத்து மேல மண்ணுகள் ஒட்டுகின்றது. அப்போதான் தன்னுடைய நாவிலால் 3 முறை ஊதுகிறாள் அவை மூதாட்டி. ஹூ ஹூ என்று ஊதுகிறாள். அப்பதான் பயப்பட்டு கேட்டேன், பாட்டி பழம் ரொம்ப சுடுதா? அப்போதான் அவை மூதாட்டி யோசிக்கிறான், நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு சாதாரண மாடு வைக்கிற பையனை தோத்து போயிட்டுமேன்னு சொல்லி அங்கே ஒரு வெண்பாவை வைக்கிறாள். என்னது? கருங்காலி கட்டைக்கு வாய்நாடா கோடாளி இருங்கதல் தண்டும் நானும் பெருங்காலில் காரில் வைக்கின்ற காலைக்கு நான் தோற்றேன், இரறிவு துஞ்சி நிற்க நான் சொன்னார். 2 நாட்களுக்கு என்னுடைய கண்களை உறக்கமில்லாதவருக்கு செய்து விட்டானே என்று சொல்லி, சுட்டபலம் என்றால் என்ன, சுடாத பலம் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, சுட்டபலம் என்றால் இந்த உலகத்தில் நீ பிறந்து இருந்து வாழ்ந்து இறந்த பிறகு உன்னுடைய உடலை மயானக்கரைக்கு எடுத்து சென்று அங்கே எரிச்ச பிறகு உன் உடம்பிலிருந்து எரித்த ஆவியாக வந்து என்னை சேர்கிறாயா, இல்லை நீ வாழ்கின்ற பூதகணத்தோடு வந்து என்னை அடைகிறாய் என்று அவை மூதாட்டுடைய அறிவிக்கனை சோதித்து பார்த்தேன். அன்னைக்கு யாரு? சாதாரண மாடு வைக்கிற முருகப்பெருமான். சாதாரண மாடு வைக்கிற பையன் தான். முருகப்பெருமான் சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த வெண்பாவே வந்திருக்காது. சரிங்களா? அப்பேற்பட்ட அவை மூதாட்டி மதுரை மாநகரத்தில் பாண்டியனுடைய அரசபையிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடக்குது. எல்லா புலவர்கள் 4 திசையில 4 பொன்முடிச்சு கறந்து கட்டிட்டாச்சு. 4 கோடி பொன்முடிச்சுகள். ஆமா. 4 பொன் கவிபாடி பொண்ணு வந்து பொன் 4 பொன்முடிச்சுகள் கட்டி 4 திசைகளும் கட்டி தொங்குது. என்ன சொல்றாங்க? யாரு ஆமா யாரு கவிபாடி பொன்முடிச்சு அருந்து விழுகுதோ இது அவர்களுக்கே சொந்தம் என்று பறைசூட்டி விட்டார். 4 கோடி கவிபாடுனா எப்படின்னா அங்க வந்து எல்லா புலவர்களும் பாடினாங்க, பெரிய பெரிய ஆளுங்களும் பாடினாங்க. ஒரு பொன்முடிச்சு அரள. அவை மூதாட்டி பாண்டிய நாட்டுக்குள்ள நுழைகிறாள். மதுரை மாநகரமே கோலகாலமா இருக்கின்றது. அப்ப கேட்கிறேன், என்னையா மதுரை மாநகரமே இவ்வளவு கோலகாலமா இருக்கும் போது நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். அப்ப அந்த அம்மா போய் கேட்கிறேன், அம்மா ஐயா நான் பாடலாமான்னு கேட்கிறாள். பாடுறாங்க. பாடலாம் எனக்கு என்ன பண்ணுறீங்க பத்மானம், நீ பாடுகின்ற போது பொன்முடிச்சு அருந்து விழுந்தால் அது உமைக்கே சொந்தம் என்று சொன்னான். அப்பதான் அந்த அம்மா பாடுறாங்க கவி. யாரு? ஒரு இடத்துல தோத்தாங்க, ஒரு இடத்துல இது இயற்கை, இதுதான் உண்மையும் கூட. வெற்றியும் தோல்வியும் வீரனக்கழகு. அப்பதான் சொல்றாங்க, ஆர்த்தசிவன் 101 1001 புலவர் வார்த்தை 1601 பூர்த்த மலதண்டு தாதா கொடியின் உண்டாயின் ஒன்றன்று பொன்முடிச்சு அருந்து விழுந்தது. 2வது கவி தாண்டமல் ஈவது தாளாண்மை தண்டி அடுக்கத்தல் ஈவது வன்மை அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்கூலி பின் சற்று பொய்த்தான் இவன் என்று போவாமல் அவன் குடி எச்சம் இருமல் இரு. 2வது கவி 3வது படம் பாருங்க, உள் வழக்கு இருக்க ஊரார் ஒதுவிருக்க தள்ளி வழக்கத்தனை தான் பேசி எல்லாளவும் கைக்கூலி தான் வாங்கும் கால் ஒருவன் தன் கிளையும் எச்சமுறியல் இருக்க. இன்னைக்கு கோர்ட்டு நீதிமன்றம், அப்பெல்லாம் நீதிமன்றம் கோர்ட்லாம் கிடையாது. அப்ப என்ன தெரியுமா, ஊர்ல உதய பிரச்சனை ஒரு பொதுவான இடத்துல பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. இப்ப நீங்க இருக்கிறதே பிரச்சனை தான். அப்ப பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அந்த பஞ்சாயத்துல நீதிமான இருந்து பேசுற யாரு? நீதி திராசுக்கு நேர்மையாக இருக்கணும். எது?
தர்ம சக்கரத்துக்கு கூட இருக்கு பாத்திருக்கீங்களா? எனக்கு சாமி. நம்ம தர்ம தேவதை பாத்திருக்கீங்களா? தர்ம தேவி அவருடைய கண்களை 2 கருப்பு துணி கட்டிப்பாங்க. ஏன் கண்களை ஏன் கட்டிருக்காங்க தர்ம தேவதை? சொந்த பந்தம், பாரபட்சம், காசு பணம், இருக்கப்பட்ட இல்லாதப்பட்டவன், ஏழை பணக்காரன், இது பாரபட்சமே இருக்க கூடாது. 2 கண்களையும் கட்டி பாரபட்சம் எது நியாயமோ அதுதான் நியாயத்துக்கு அப்படிதான் நியாயம் வெல்லுதா அப்ப இது இப்ப வெல்லுமா? வெல்லுதே. நீங்க ஒவ்வொரு இடத்துல உங்க உலகத்துல வெல்லாது. ஆனா எங்க உலகத்துல நீதி நிக்குது, தர்மம் அதுவும் வெல்லாது. எப்படி வெல்லாதுன்னு இருக்கீங்க? இப்ப வெள்ளாமை இந்த இதெல்லாம் நடந்தது. அப்ப பாருங்க எப்படின்னா அந்த நீதி பேசக்கூடாது, தர்மத்துக்கு சரியாக இருக்கணும், நீதிக்கு நிலையாக இருக்கணும், பாரபட்சம் பார்க்கக்கூடாது, சொந்த பந்தம் பார்க்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த கவியை சொன்னார். எது உள் வழக்கு இருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கத்தனி தான் பேசி எல்லாளவும் கைக்கூலி பணம் வாங்கி ஒருத்தன் பரதபட்சமாக ஒருதலை பட்சமாக பஞ்சாயம் பேசுகிறானோ அவன் குடும்பம் வம்சம் இல்லாமல் அருந்து போக மாட்டேன். அன்னைக்கு அருந்துச்சு, நீதி நிலைச்சது, சத்தியங்கள் நிலை காட்டுச்சு. குலக்கடவுள் முருகப்பெருமான் கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை செந்தில் முருகனுக்கு. யார் கருந்தனை வைத்துக் கொண்டு செந்தில் முருகன் அப்படியே குளிச்சு தரக்கூடிய திணை, இந்த திணையை கூட முருகப்பெருமான் படிச்சா மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அப்ப செந்தனை குளிச்சு தரக்கூடியது. அப்ப முருகனுடைய வெப்பத்தன்மையை சாந்தப்படுத்துது. வெப்பத்துக்கு மறுவையரு சூடு. அப்ப சூட்ட தண்ணிக்கு வந்திருக்கீங்க நீங்க. நீங்களாம் சாமி நாரதர் பேசுறீங்க, வேற யாராவது பேசுறீங்களா? நீங்க தானே சொன்னீங்க முருகப்பெருமான தெய்வம். நீங்க என்ன சூட்ட தண்ணிக்கு வந்தீங்களான்னு கேக்குறீங்க? ஒரு ஆலயத்துக்கு போறோம்டா, நம்மளோட உடம்பு, ஒரு மனிதனோட உடம்பு என்னது? ஒரு மனிதனோட உடம்பு என்ன? ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா நம்மளோட உடம்பை சாந்தப்படுத்தி குளிர்மையா வச்சுட்டு தான் ஒரு ஆலயத்துக்கு போறோம். அது மாதிரி செந்தனையை கொடுத்து முருகப்பெருமானுக்கு படைக்கிறோம். குளிர்ந்த திணையை தான் படைக்க முடியும். நீங்க சொல்றது சரிதான். இப்ப முருகப்பெருமானுக்கு செந்தனையை படைக்கிறீங்க. அதே விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்துறாங்க. எதற்கு அருகம்புல் மாலை சாத்துறாங்க? அருகம்புல். அப்ப அனலாசூரன் என்ற ஒரு அரக்கனை விநாயகர் பெருமான் தூக்கி விழுங்கதானே உடம்புல இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னத்துக்கு வந்தீங்க, என்ன காரணத்துக்கு வந்து, எதுக்காக வந்தீங்க? அப்ப காவல் பாக்குறீங்க. தட்டல எப்படி காவல் பாக்குறீங்க? பரன் மேல அமர்ந்து. அப்ப பறவைகள் வரக்கூடிய மார்க்கம் ஆகாய மார்க்கம். மே பார்வை உங்களுடைய பார்வையில மேல் நோக்கியா இருக்கு. அப்ப நீங்க மேல பாக்கும்போது கீழே யார் பாக்குறது? கீழே எங்க அண்ணன் தோழியும். மானங்கட்ட குடும்பமா இருக்கீங்க. நீங்களா நாரத பார் பேசுறீங்களா? கீழே நின்னு காவல் பண்ணி தான் பாக்குறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் கவரவே படுத்துறீங்க. உங்கள மாதிரி சாமியார்களை நம்பவே கூடாது. அப்படி சொல்லல. வரணுக்கு என்ன வேணும்? நீர்தான். இரண்ட வீட்டுக்கு வெளிச்சம். வேலியில வீட்டுக்கு பருவமட மங்கைகளுக்கு பருவங்கள் எத்தனை? 7 பருவங்கள். அடைந்திருப்பது பருவத்தின் வயது கணக்கு 12 13 வயசு. 12 வயது நிரம்பி 13 இடைப்பட்ட மாசம் எத்தனை? 3 மாசம். பார்த்தா தெரியல. நீங்க என்ன 10 மாசமா இருக்கீங்க? நான் உங்கள்ட்ட கேட்டேனா? நான் சொன்னனா? அகத்தின் அழகு 3 மாசமான்னு கேக்குறியா? அகத்தின் அழகு அகத்தின் தெரியும். விளையும் பயிர் விளைச்சு வரம்போது இருக்குது. இந்த அழகு கட்ட அறிவு கட்ட மாப்பிளை பார்த்திருக்கேன். வந்தவன சொல்ல கூடாது. கடமன் கார்த்திகை பாலன் பாலமுருகன் அவர்தான் பார்த்ததுக்கு. சொல்லும் நேரத்தை கேளமா தள்ளாதே சும்மா. சொல்லும் என் வார்த்தை கேளமா தள்ளாதே சும்மா. அள்ளு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்த. அள்ளு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்த. அவனியார் போல இருப்பாய் செவி கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளமா. பெரிய மனுஷன் செய்யற விளையாது. ஒரு மாப்பிள்ளை பார்த்து குல வழக்கமே கூட்டிட்டு வர்றத வழக்கம். ஆனா கூட்டிட்டு போனாலும் மனசுக்கு பிடிச்சாதான் நாங்க கூட்டிட்டு ஓடுவோம். போய் பெரிய மனுஷன் ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நின்று காவல் பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்து யார்கிட்ட சொல்லிருக்கணும்? எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிருக்கணும். அப்படி இல்ல எங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லிருக்க ஒரு பொம்பளை பிள்ளை தனியா வந்து நின்னுகிட்டு இருக்கேன். குடும்பத்தில் உள்ளவங்க இந்த ஊர்ல யாராச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நின்னுகிட்டு இருந்தா, அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னா, இந்த ஊர்ல என்ன யாரோ ஒரு சாமியார் பையா நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை பேசிட்டு வாங்க கையில எடுத்து கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்க அம்மா அப்பா சொன்னீங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க? குட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ. குட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ. உண்மையை தானே சொல்றேன். ரோச பொத்துக்கிட்டு வரதா உங்களுக்கு? ஒட்டி கட்ட கலாம் பண்ற வந்து உங்க பத்தி. மாப்பிள்ளை பிடிக்கிறானா பேசாம வந்து வெட்டு சவுடால பேசுறியா? உங்களுக்கு தலை தப்பிக்க நினைச்சுக்கங்க. ஓடி போயிருங்க. இல்லனா இதுக்கு பேசுவேன். அது அடுத்து பாத்துக்கிறோம். அதனால குட்டி கொடுப்பது எந்தன் கொத்திரத்திலும் இல்லை. குட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை. என்னை செய்வாட்டி உன்னை காட்டி மனம் ஓடி கொண்டு கோத்திக்கிறோம். நீங்க 8 மணி ஆனாலும் நான் பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். பொன்பொருளை அதற்கு செல்வத்தை இல்லனா இந்த 26 முருகனுக்கு சூரியன் அஸ்தமனம் தாங்களுக்கு முருகனுக்கு மனத்தை விட்டால் நாரதனை சொல்லி இது சத்தியம். பைத்தியம் 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 பிடிச்சிருக்கு உங்களுக்கு. போங்கங்க. சாமி என்னவா இப்படி இருக்காரு? நாரதர் போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? முருகன்ட்ட ஒவ்வொரு தடவை போயிருக்காரு. ஆனா முருகனுக்காக தான் நான் காத்திருக்கேன். முருகா உங்களுக்காக தான் காத்திருக்கேன். சீக்கிரம் வாங்க முருகா. உனக்கு இருக்கா இல்லையா? என்ன இருக்கா? இருக்கா இல்லையா? என்ன இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்களே? என்ன இருக்கான்னு கேக்குறீங்க? புரியலையா? என்ன கேக்குறீங்க? இருக்கா இல்லையா? முருகப்பெருமான மனசுல நினைச்சிருக்கேன். அந்த ஆசை இருக்கு. அததான் கேட்டேன். இப்ப முருகப்பெருமான பிடிக்கலன்னு சொன்னா நாரதருக்கு வந்துச்சு பாருங்க.
கோவம் தான். முருகன்ட்ட விவரத்தை சொல்வார். இல்லைங்க, முருகன்ட்ட விவரத்தை சொல்வார். முருகன் அங்கிருந்து கையில பிடிச்சிக்கிட்டே வருவார். அப்புறம் நீங்க பிடிச்சிக்க வேண்டியானே. என்னால பிடிக்க முடிஞ்சா பிடிக்கிறேன், இல்லாட்டினா எங்க முருக மாமன்ட்ட கொடுத்தோம்னா ஊர் போறவரே பிடிச்சிக்கிட்டே போகட்டும். முருகா, உங்களுக்காக தான் காத்திருக்கு, சீக்கிரம் வாங்க முருகா.